வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு வெளிச்ச நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று எங்களுடன் தமிழகத்திலே இருந்து வந்திருக்கின்ற கவிஞர் சினேகன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இவர் ஒரு தமிழ் தேசியம் சம்பந்தமான விடயங்களிலே மிகவும் அக்கறையும் ஈடுபாடும் கொண்ட ஒரு கவிஞர். வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் குறிப்பாக கலை உலகத்துக்கும் தமிழகத்தில் உள்ள கலை உலகத்துக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் நிறையவே தொடர்புகள் இருக்கின்றன. அந்த தொடர்புகள் பல நன்மைகளை ஈழத்தமிழர்களுடைய பொது வாழ்விலும் அரசியல் வாழ்விலுமே ஏற்படுத்தி இருக்கின்றன. உங்களை போன்ற கவிஞர்கள் அவர்களுடைய கலைப்படைப்பும் திரைப்படங்களும் தமிழ் மக்களுக்கு எப்பொழுதும் ஒரு ஆறுதலை, சில சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய பிரச்சனை தொடர்பான படங்களை நீங்கள் முன்னே கொண்டு வருகின்ற பொழுது ஆறுதலையும் சில சந்தோஷமான விடயங்களை அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே உங்களை நாங்கள் நேர்காணுவதிலே மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். உங்களுடைய வருகை ஈழத்தமிழர்களுடைய இனப்படுகொலை தொடர்பான ஒரு நிகழ்வுகள் சம்பந்தமாக நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். இந்த நீங்கள் ஒரு கவிஞர் என்ற அடிப்படையிலேயே இந்த ஈழத்தமிழர்களுடைய இனப்படுகொலையை நீங்கள் எந்த விதமாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தும் போதே சொன்னீங்க, கலை உலகத்திற்கும் ஈழ உறவுகளுக்கும் உள்ள தொடர்பு நிறைய விஷயங்களில் வந்து சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது. என்னென்ன எங்கிருந்து கத்தினால் இந்த உலகத்தின் காதில் விழுமோ அந்த இடம் கலைத்துறையாக இருக்கிறது. காரணம், என்ன தான் அறிவில் சார்ந்த அறிஞர் பெருமக்களும் மேதைகளும் ஞானிகளும் இருந்தால் கூட முகம் தெரிந்தவர்கள் சொல்லும் பொழுது அதனுடைய வீச்சு அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கலைத்துறையை சார்ந்தவர்களுடைய ஒவ்வொரு முறை அவர்களுடைய எதிர்ப்புகளும் அவர்களுடைய அறிக்கைகளும் வந்து மிகப்பெரிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு. அந்த விடயங்களில் வந்து எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் என் இனத்துக்கு ஏற்பட்ட அழிவு, இது இனத்துக்கு ஏற்பட்ட துரோகம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை முதலில் அந்த இனத்துக்கு முதல்ல புரிய வைக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. காரணம், இது ஏன் நடந்துச்சுன்னே இந்த இனத்துக்கு வந்து இன்னும் ஒரு 40% 50% மக்களுக்கு தெரியாமலே தான் இது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா ஈழத்தமிழர்கள் என்பதை விட நான் உலகத்தமிழர்கள் என்று தான் என் ஈழ உறவுகளை நான் சொல்லுவேன். ஏன்னா உலகம் முழுக்க வேர்களாலும் கிளைகளாலும் பூக்களாலும் பரவி கிடக்கிறது வந்து ஈழ உறவுகள். அவர்களை ஈழமுன்னு ஒரு கோட்டுக்குள்ளே வந்து அடக்கிட நான் பிரியப்படலை. இது என்னுடைய சொந்த கருத்து. அப்படி இருக்கும்போது உலகத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உலகம் முழுக்க வந்து பரவி கிடக்கிறார்கள். அவங்களுடைய மேலே அக்கறைப்படுவது வந்து உண்மைதான். ஆனால் அப்படி ஒரு இனத்தை வந்து அழிப்புங்கிறது விஷயத்தை வந்து புரிய வைக்கிறதுக்கு முதல்ல இந்த இனத்துக்கு ஒரு உறுதிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது. அது இவ்வளவு காலம் போராட்டத்துக்கு பிறகுமாவது முதல்ல நாம் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்தால் மட்டும்தான் நாம் போய் ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கும் அல்லது நமக்கு நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை ஈழத்தமிழர்கள் 100% குறைந்தபட்சம் 75% ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே நாங்கள் கருத்து. அதே நேரம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய ஒரு கண்டிப்பாக இருக்கிற இதொரு முக்கியமான விடயம். நீங்கள் சொல்லுகின்றது வந்து மிக முக்கியமான விடயம். அண்மையில் இங்கே வந்த ஒரு பத்திரிகையினுடைய முதல் பக்க செய்தியாக இது இருந்தது. இனப்படுகொலையை மறுப்பது வந்து இனப்படுகொலையின் தொடர்ச்சி என்று அவர்கள் எழுதியிருந்தார்கள். அதாவது ஈழத்தமிழர்களே பலர் குழுக்களாகவும் அமைப்புகளாகவும் இந்த இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அதை இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்வதன் மூலம் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய
சில உரிமைகளையும் சலுகைகளையும் சில தீர்வுகளையும் நாங்கள் இழந்து விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகவோ அல்லது புரிதலின்மையின் காரணமாகவோ அதை செய்கின்றார்கள். அப்போ இப்படியானவர்களுக்கு உங்களுடைய இல்லை நீங்கள் வந்து அது கூட அவங்க ஈழத்தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டியது அது கிடைக்காம போயிடுமோங்கிறதுனால வேண்டி சொல்கிறதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை. சரிங்களா? எப்போது வந்து ஒரு உறுதியான ஒரு கருத்தில் வந்து தெளிவாக இருந்தோம்னா அதற்கான தீர்வுகள் எப்போதுமே ஒரு மிகப்பெரிய அலைகளுக்கு பிறகு அமைதி தீர தான் செய்யணும். மிகப்பெரிய கலவரம், மிகப்பெரிய சிதைவு, மிகப்பெரிய இழப்புக்கு பிறகு அப்படி ஒற்றுக்கொள்ளாதவர்கள் அவரவர் சுயம் கருதி ஒற்றுக்கொள்ளாமல் இருக்கலாமே தவிர நாங்கள் ஈழத்தமிழர்களுக்கு கிடைக்காதோ என்பதால் நாங்கள் ஒற்றுக்கொள்ளவில்லை என்பதை நான் மறுக்கிறேன். இல்லை, நீங்கள் மறுத்தாலும் ஈழத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, அரசியலிலே முன்னணியில் இருக்கக்கூடிய அரசியல்களும் புலம்பெயர் தளத்திலே இருக்கக்கூடிய முன்னணியில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளும் அந்த மாதிரியான வாதத்தை முன்வைக்க, இது என்னுடைய வாதம் அல்ல, அந்த மாதிரியான வாதத்தை முன்வைக்கின்றார்கள். அதாவது இடைக்கால தீர்வுகள் சம்பந்தமாக சில அவர்கள் செய்கிறார். இது நாங்கள் ஏற்றுக்கொண்டதென்று அல்ல, ஆனால் இப்படித்தான் அங்கே நடைபெறுகின்றது. அவர்கள்தான் பலம் பொருந்திய அரசியலாகவும் அங்கே ஈழத்தமிழர்களை பிரதிநிதிப்படுத்துகின்றார்கள். அப்போ அது மக்கள் கொடுத்த ஆணையை அவர்கள் செய்வதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது மக்களுக்கு வேறு வழியில்லாமலும் அந்த ஆணையை அவர்கள் கொடுத்திருக்கலான்றது வேறு. ஆனால் இப்படியான ஒரு சிக்கல் உள்ள ஒரு நிலையை நீங்கள் உங்களுக்கே அது தெரிகிறது. நீங்களே உங்களுடைய கருத்திலே நீங்கள் அதை சொன்னீர்கள். இனப்படுகொலை என்பதை எமது மக்களை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக. அப்போ அந்த பொறுப்பு நாங்கள் செய்கின்ற பொழுது இப்போ அவர்களை நாங்கள் அவர்களுக்குரிய விளக்கங்களை எந்த விதமாக உங்களுடைய கலைத்துறை, நீங்கள் ஒரு 2500 பாடல்களை எழுதின ஒரு கவிஞராக இருக்கின்றீர்கள், பல்வேறு கவிதை புத்தகங்கள் எழுதின ஒரு கவிஞராக இருக்கின்ற இந்த சூழலில் இந்த இள வயதிலே இது ஒரு பெரிய சாதனையாகத்தான் இருக்கும். அப்படியான ஒரு கவிஞராக இருந்து கொண்டு நீங்கள் எப்படி எமது மக்களுக்கு இதை பூட்டலாம் உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஏராளமான பாடல்கள், அது காதல் பாடல்களாக இருக்கட்டும் அல்லது எனக்கு கிடைக்கிற களங்களாக இருக்கட்டும், இதுக்கான விஷயங்களை நான் வந்து நிறைய உட்புகுத்திக்கிட்டு தான் இருக்கேன். அது இல்லாமல் தனி கவிதைகள், படைப்புகள், எனக்கு கிடைக்கிற மேடைகள் அல்லது விவாத மேடைகள், இது அதே மாதிரி வந்து ஊடகத்தில் வந்து எனக்கு கிடைக்கிற அந்த களம், இவற்றையெல்லாம் கூட நம்ம வந்து அதில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். என்னை சார்ந்தவங்க மட்டும் இல்லை, எனக்கு அறிமுகம் இல்லாதவர்களும் கூட என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து எல்லாருமே ஆர்ப்பாட்டத்தோடு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள், நீங்கள் மட்டும்தான் அமைதியாக இருந்துக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்கிறீங்க. ஏன்னா எனக்கு கொடிகளை நம்பியோ கொத்தளங்களை நம்பியோ இந்த போராட்டத்தில் இறங்கவில்லை. இந்த தமிழகத்து கலை வடிவங்கள் இங்கே வருகின்றது, நிறையவே வருகின்றன. நீங்கள் கலைத்துறை சார்ந்தவர் என்றபடியாக கொஞ்சம் கவிஞர் என்றதுக்கு அப்பாலும் சில விடயங்களை பேசுவோம். நிறையவே கலைப்படைப்புகள் வரத்தான் செய்கின்றன. அந்த கலைப்படைப்புகளைப் போல புலம்பெயர் தளத்திலே தமிழர்கள் நிறையவே கலைப்படைப்புகளை உருவாக்குகின்றார்கள். அந்த கலைப்படைப்புகளுக்கு அதிலே அண்மையிலே நான் ஒரு குறுந்திரைப்பட விழாவுக்கு சென்றிருந்தேன். பல குறுந்திரைப்படங்களை ஈழத்தமிழர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பிலிருந்து தயாரித்திருக்கின்றார்கள். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து சிறப்பான குறுந்திரைப்படங்களை நிறையவே விடயங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய படங்களை தயாரித்திருக்கின்றார்கள். இப்படியான படங்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தொலைக்காட்சிகள் இந்த படங்கள் போடுவதற்கு நிறையவே நேரங்கள் தேவையில்லை. ஒரு 5 நிமிட படம், 12 நிமிட படங்கள், ஆனால் தெளிவாக சில விஷயங்களை அப்படியே நேரடியாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் அப்படியான வாய்ப்புகளை ஒரு சிநேகன் தன்னுடைய கவிதையிலேயே சொல்லுகின்றதைப் போல இந்த விஜய் டிவியோ அல்லது கலைஞருடைய தொலைக்காட்சியோ அல்லது பல்வேறு மிக பிரமாண்டமான தொலைக்காட்சி நிறுவனங்கள் அவற்றிலே காட்டுவதில்லை. நீங்கள் அதை பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள்? கண்டிப்பாக அதில் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே வருத்தம் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊடகத்தில் இன்றைக்கு கோலோட்சி இருக்கிற எல்லோருமே வியாபாரிகளாக இருக்கிறார்கள். உணர்வாளர்களாக இருப்பதை விட வியாபாரிகளாக இருக்கிறார்கள். இதை தமிழகத்திலேயே நாங்கள் பகிரங்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். காரணம், வியாபாரிகள் கையில் அரசியலும் அரசியல்வாதிகள் கையில் சினிமாவும் மாற்றிக்கொண்டது, அதுதான் உண்மை. ஆனால் தமிழகத்து மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எங்காவது தன்னுடைய உறவுகளுக்கு எங்கேயாச்சும் ஒரு விடயம், நல்ல ஒரு விடயம் கிடைக்குமா என்று இயங்கி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக காலப்போக்கில் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பை ஊடகங்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக இன்றைக்கி எந்த ஊடகம் எடுத்தாலும் வியாபாரத்தனமாகவும் பொழுதுபோக்காகவும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. அந்த ஒரு மாற்றத்தை நாங்கள் விரும்பி கொண்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் மாறும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. இதில் இன்னொரு, நாங்கள் ஊடகங்கள், அதாவது ஈழத்தமிழர்களுடைய புலம்பெயர் தமிழர்களுடைய படைப்புகள் தமிழகத்திலே வரவேற்கப்படவில்லை. அதே நேரம் அவர்கள் பல்வேறு குறைகளையும் சொல்லுவார்கள். இவருடைய மொழி பேச்சு வழக்கு தமிழகத்தில் ரசிகர்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்ற விதமாக அவர்களே விலங்குகளை போட்டுக்கொள்கின்றார்கள். ஆனால்
தமிழகத்திலே இருந்து வரக்கூடிய எந்த திரைப்படமாக இருந்தாலும் சரி, அது தஞ்சாவூராக இருந்தாலும் சரி, திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு கோயம்புத்தூர் இருந்தாலும் அவர்களுடைய தமிழை புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக அந்த கலைகளையும் தமிழ் மக்கள் நிறையவே ரசிக்கின்றார்கள். ஆனால் ஈழத்தமிழருடைய படைப்புகள் அது எழுத்து வடிவத்திலே வருகின்ற படைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது இப்படி திரைப்படங்கள் போன்றவை எழுத்து வடிவம், படைப்பு, கதை, நாவல் அப்படிங்கும்போது அதுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. நீங்கள் வேணால் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னீங்க, அதை வேணால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஊடகத்தில் சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு காலத்தில் தனிப்பாடல்களை கூட இன்றைக்கி வானொலிகளையும் தொலைக்காட்சியிலும் நாங்கள் ஒளிபரப்புறது இல்லை. காரணம் கேட்டிங்கன்னா அது மேலே மக்களுக்கு மோகம் இருக்குல்ல. எதை மக்கள் விரும்பி பார்க்குறார்களோ அதை தான் கொடுக்குறோம் என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஊடகத்தார்கள். ஆனால் எழுத்து வடிவமான எத்தனையோ படைப்புகள் இன்றைக்கு தமிழகத்தில் எக்கச்சக்கமாக நாங்கள் வரவேற்கிறோம். படிப்பாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள். அதுவும் இளம் தலைமுறைகள் ஈழத்தை பற்றி வருகிற அத்தனை புதினங்களையும் அத்தனை கட்டுரைகளையும் அத்தனை கவிதைகளையும் பொக்கிசமாக வாங்கி பார்க்குறார்கள். ஏனென்றால் இந்த ஈழத்து படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் சிலரோடு பேசுகின்ற பொழுது இந்த குறையை அவர்கள் முன்வைத்தார்கள். அதே நேரம் இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று, அண்மையிலே நீங்கள் ஒரு கவிஞராக இருக்கின்ற வழியால் சில சமயம் உங்களுக்கு என்ன அந்த அழைப்பு வந்ததோ தெரியாது, விஜய் டிவியிலே கவிஞர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கம் ஒன்று இருக்கின்றது. எங்களுடைய ஒரு மிக சிறந்த கவிஞர் திரு புதுவை இரத்தினத்துறை அவர்களுடைய இருப்பை பற்றின கேள்வி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமே பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் தமிழர்களை உறுத்தி கொண்டே இருக்கிறது. எங்கே எங்கள் கவிஞர் என்ற அதே மாதிரி பலரை தேடுகின்றோம். ஆனால் ஒரு கவிஞர் என்ற வட்டத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த தளம், அந்த விஜய் தொலைக்காட்சியினுடைய அந்த கவிஞர்களுக்கான கௌரவமும் சிறந்த கவிஞரை தெரிவு செய்கின்ற அந்த தளமும் ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்திருந்தது. ஒரு உன்னதமான ஒரு கவிஞன் எங்கே இருக்கின்றான் என்று தெரியாமல் உலகத்தில் உள்ள தமிழர்கள் அதை தேடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அதை அந்த விஜய் தொலைக்காட்சி வெளிப்படுத்துமா இருந்தால், இப்படி ஒரு புதுவை ரத்தினத்துறை என்று சொல்லி பாரதிக்கு அடுத்த ஒரு கவிஞன் ஈழத்திலே இருந்தான், அவனுடைய இருப்பு என்ன மாதிரி என்றதை கேள்விக்குறியாக இருக்கின்ற செய்தியை வெளியே கொண்டு வந்திருக்க முடியும். அது நீங்கள் இதுக்கு நான் ஒரு விரிவான ஒரு விடை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், பதிவு பண்ணுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நீங்கள் அரசாங்க சார்பாக நடத்துகிற சினிமா விழாக்களோ அல்லது சினிமா சார்பாக நடத்துகிற அரசாங்க விழாக்களோ எதுலையாவது ஒரு விழாக்களை என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே முடியாது. 20 வருஷமாக நான் திரைத்துறையில் இருக்கிறேன். எந்த ஒரு அரசு விழாவோ, சினிமாவை சார்ந்த அரசு விழாவுக்கும் அரசை சார்ந்த சினிமா விழாவுக்கும் நான் போவதில்லை. அதே மாதிரி ஊடகங்கள் நடத்துகிற விருது விழாக்களுக்கு நான் போகிறதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்பொழுது நான் ஒரு பக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக வேண்டி இன்று வரைக்கும் நான் அதிமுகவின் ரொம்ப பிரியமானவனாக இருக்கிறேன், ரொம்ப செல்லப்பிள்ளையாக இருக்கிறேன். ஆனாலும் அதிமுக காலத்தில் ஒரு விழா நடத்தப்படுகிறது என்றால் திமுகவை சார்ந்த கலைஞர்களை கூப்பிடுவதே இல்லை. திமுக காலத்தில் ஒரு விழா நடத்துவதென்றால் அதிமுகவில் சார்ந்த கலைஞர்களை கூப்பிடுவதே இல்லை. அங்கேயும் அரசியல் புகுந்து கொண்டது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், என்றைக்கு கலைஞர்களை கலைஞர்களாக மதித்து இந்த விழாக்கள் நடைபெறுகிறதோ அன்றைக்கே நாங்கள் கலந்து கொள்வது என்று ஒரு தீர்மானத்தில் இருக்கேன். எங்களுக்கே அந்த நிலைமை என்கின்ற போது எங்கோ இருக்கிற முகம் தெரியாத ஆனால் உணர்வு உள்ள ஒரு மிகப்பெரிய நம்ம இனத்தை சார்ந்த ஒரு கவிஞனை மீண்டும் ஒரு வளர்கிற பாரதி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களை கூப்பிடலங்கிறது உங்களுடைய ஆதங்கம் சரியாக அவரை நினைவுபடுத்த வேண்டியதானதாக உண்மைதான். அது ஆதங்கம், சரியான ஆதங்கம். எங்களுக்கே அங்கே அந்த மாதிரி ஒரு கதி இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு உள்ள விருதுகளும் மேடைகளும் விவாதங்களும் கூட தெரிந்தவர்களுக்கும் அவங்களுக்கு யாரெல்லாம் ஜால்ரா போடுவாங்களோ அவங்கள தான் கூப்பிட்டு முன்னிறுத்துறாங்களே தவிர திறமை உள்ளவர்களை ஊடகங்கள் அங்கீகரிப்பதில்லை. இது உலகளவிய குற்றச்சாட்டு. அது எப்போதுமே நான் வைத்துக் கொண்டு தான் இருக்கேன். நல்லது, நீங்கள் சரியாக நீங்களும் எங்களை போன்ற ஒரு அனுமானத்திலே இதை இருக்கின்றீர்கள். இன்னொரு விடயம் நாங்கள் பேசலாம். உங்களுடைய கவிதைகள் நீங்கள் 2500க்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்கின்றீர்கள், எழுதிக்கொண்டே இருக்கின்றீர்கள். நீங்கள் 87லேயே நீங்கள் ஈழத்தமிழர்களுடைய விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய அக்கறையை காட்டியிருக்கிறீர்கள். எப்படி உங்களுக்கு ஈழத்தமிழர் பால் ஒரு ஈடுபாடு வந்தது? அதுக்குரிய அடிப்படையிலே என்ன காரணமாக இருந்தது? என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் தான் காரணம். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவரை சார்ந்த போராட்டங்களை இதெல்லாம் கதைகளாகவும் புத்தகங்கள் மூலியமாகவும் நிகழ்வுகளாகவும் படிக்கும் பொழுது எம் இனத்துக்காக ஒரு தலைவன் இருக்கிறான்,
ஏன்னா கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த உலகத் தமிழனையும் இணைப்பதற்கு ஒரு தலைவன் கிடைக்கவில்லை என்று இயங்குகிற நேரத்தில் ஒரு தலைவனை பற்றி எனக்கு அறிமுகம் கிடைத்தது நூல்கள் மூலமாகவும் கவிதைகள் மூலமாகவும் கட்டுரைகள் மூலமாகவும். இந்த தலைவன் கீழ் நம்ம இருந்திருக்கக்கூடாத ஒன்று ஏக்கம் இருந்தது இல்லையா? எம் இனத்துக்காக, எம் வாழ்க்கைக்காக, எம் பண்பாட்டுக்காக, என்னுடைய தலைமுறைக்காக, என்னுடைய கல்வி உரிமைக்காக ஒரு தலைவன் போராடுகிறான் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் முழுக்க முழுக்க இது எனக்கான போராட்டம். தூரத்தில் இருந்தாலும் நாமளும் ஒரு இடத்துல ஒரு அனுமன் மாதிரி எங்கேயோ ஒரு உதவி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் நிச்சயமாக அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் தான் எனக்கு வந்துச்சு. யாரும் சொல்லி கொடுத்தோ அல்லது பத்திரிகைகளுக்கு உங்களுடைய உள்ளுணர்வு, நீங்கள் நடைமுறைகளை இருந்த விடயங்களை ஒரு எங்களுடைய வரலாற்று ரீதியாக இருந்த முக்கிய வீரர்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அந்த நிலைக்கே ஒப்பிடக்கூடிய ஒரு வீர தலைவனாக உங்களுக்கு அறிமுகமாக இருந்த நிச்சயமாக எப்போதுமே இன்று மட்டுமல்ல, அன்றும் இன்றும் என்றும் நம் நினைவு இருக்கும் வரை, என்னுடைய நினைவு இருக்கும் வரை, உங்களுடைய கவிதைகள் இருக்கும் வரை, உங்களுடைய உலகத் தமிழர்களுக்கு இப்போ கூட சொன்ன உலகத் தமிழர்கள், அது இந்திய தமிழனாக இருக்கலாம், இலங்கை தமிழராக இருக்கலாம், கெனடிய தமிழராக இருக்கலாம், பிரான்ஸ் தமிழனாக இருக்கலாம், உலகத் தமிழனுக்கெல்லாம் உன்னதமான ஒரு தலைவன் யார் என்றால் அது பிரபாகரன் அவர்கள் தான். அவர்கள் போட்ட பாதையில் தான் இன்றைக்கும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். நல்லது. மேலதிகமாக இந்த நீங்கள் திரைப்படத்தில் நீங்கள் ஒரு கவிஞர் என்றதை தாண்டி பல திரைப்படங்களிலே நீங்கள் நடித்திருக்கின்றீர்கள். ராஜராஜ சோழனுடைய வாள் என்ற ஒரு திரைப்படம், ராஜராஜ சோழனின் போர்வாள் என்ற திரைப்படம் நடித்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அந்த திரைப்படம் இது ஒரு சரித்திர சம்பந்தமாக நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் எல்லா படைப்புகளிலுமே எங்கோ ஒரு ஓரத்தில் என் உறவுகளினுடைய உணர்வுகள் பதிவு செய்யப்படும். ஏன் ஒரு கலாட்ட படம், காதல் படமோ, சண்டை படமோ என்னால் எடுக்க முடியாமல் ராஜராஜ சோழனின் போர்வாள் என்று எடுக்கிறேன் என்றால் எனக்கு ஒரு ஆசை, தேசிய தலைவன் கண்ட அதே அந்த நிகழ்வு மாதிரி என்றாவது ஒரு நாளைக்கு உலகத் தமிழனெல்லாம் ஒரு இடத்தில் ஒரு கோட்டில் சேர்க்க முடியாதா என்ற ஏக்கத்தில் தான் இந்த திரைக்கதையும் அமைந்திருக்கிறது. அப்படித்தான் ஒட்டுமொத்த தமிழனையும் எங்காவது ஒரு இடத்தில் சேர்க்க வேண்டும், ஏதாவது ஒரு உணர்வில் கொண்டு வர வேண்டும், கோர்க்க வேண்டும் என்ற ஆசையில்தான் இந்த படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக உலகத் தமிழனெல்லாம் மீண்டும் தலை நிமிர்ந்து இது என் இனம், இது என் மொழி, இது என் பண்பாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் அந்த படம் வெளியிடும் பொழுது பேசப்படுவார்கள். நல்லது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பார்வை பொதுவாக இங்கே தமிழக அரசியலையும் ஊடகங்களையும் பார்ப்பவர்கள் என்ன மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள், அவர் ஒரு வர்த்தக நோக்கம் உள்ளவர்கள் என்பது போல தான் எல்லாரும் நினைத்து கொள்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய ஆதிக்கம், அந்த வர்த்தக நோக்கிலே கொண்டு வரப்படுகின்ற படைப்புகளினுடைய ஆதிக்கம் இந்த புலம்பெயர் தமிழர்களுடைய வீடுகளில் கூட அவர்களுடைய அந்த படைப்புகள் அவர்களை ஆட்கொண்டிருக்கின்றன. 3 மணித்தியாலம் சின்ன திரையிலே வருகின்ற நாடகங்களை 3 மணித்தியாலத்துக்கு மேலாக பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. மற்றும் நீங்கள் தெளிவாகவே இருக்கின்றீர்கள், அது அந்த ஜனரஞ்சகமாக வர்த்தக ரீதியான விடயங்கள் என்ற பார்வையிலே அது அப்படி போகின்றது. ஆனால் இப்போ உங்களை போன்றவர்கள் படைப்பாளிகள், அதாவது சமூகம் தொடர்பான, மொழி தொடர்பான, இனம் தொடர்பான படைப்பாளிகளுடைய வடிவங்கள், கலை வடிவங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தொலைக்காட்சிகள் அங்கே இருக்கின்றனவா? இல்லை, அதுதான் குறைவுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். என்ன கேட்டிங்கன்னா எப்போதுமே போராளிகளை அங்கீகரிப்பதற்கும் போராட்டங்களை அங்கீகரிப்பதற்கும் முதலில் பயம் வருகிறது. காரணம் அவர்களுடைய சுயத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே இந்த உணர்வு வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது ஒரு பக்கம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே போராளியாக ஆகிட்டால் யார் தான் மக்களாக இருப்பது? ஒன்று. தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தலைமுறைகளுக்கு அதை புகுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நான் என்னுடைய உழைப்பு ஒரு 1000 பேத்துக்கு போய் சேரணும். அப்போ அந்த 1000 பேத்தை வழிநடத்தக்கூடிய படைப்பாகத்தான் நான் பார்த்துட்ருக்கேன். அந்த வகையில் தான் நான் என்ன செய்கிறேன்னா, நிச்சயமாக அந்த மாதிரி நாமளும் அந்த பணம் படைத்த இடத்துலையோ அதிகாரம் படைத்த இடத்துலையோ வரணும். அப்படி வரும்பொழுது தான் நமக்கான எல்லா விஷயத்தையுமே, எல்லா விடயத்தையுமே நம்ம சுதந்திரமாக செயல்படுத்த முடியும். இன்றைக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, உணர்வு உள்ளவன்ட்ட பணம் இல்லை, பணம் உள்ளவன்ட்ட உணர்வு இல்லை. பிரச்சனை அதுதான். இதுதான் இங்கே உள்ள பிரச்சனையாக. அதே நேரத்தில் அந்த முரண்பாடு வருது. இப்போ பணம் இல்லாதவன் என்ன செய்கிறான்னா, உணர்வு உள்ளவனை கேலி பண்ணுறான், வேறு வேலை இல்லையா அப்படின்னு. ஆனால் உணர்வு உள்ளவன் பணம் இல்லாதவனை பார்க்குறான், இவனுக்கெல்லாம் என்னைக்கு இந்த வழி புரிய போதோ அப்படின்ட்டு இருக்கிறான். கண்டிப்பாக இது ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் நம்ம ஆரம்பத்திலே பேசின ஒரு கேள்வியில் சொன்னோம், இது இனத்துக்கான அழிப்பு, இது இனத்துக்கான ஒரு மிகப்பெரிய தீர்வுக்கான வழிமுறை. இதை முதல்ல நாம் உணரணும்னு சொன்னது காரணமே அது உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் சேர்ந்த சில ஊடகங்கள், சில ஊடக நண்பர்கள், இல்லை சிந்தனைவாதிகள் நாம் கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 3500 மேடைகள், ஒரு 36 நாடுகள் போயிருக்கிறேன். எல்லா இடத்துலையும்
பேசின ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ 24 மணி நேரம் எதற்கு வேண்டுமானாலும் செலவழி, ஒரே 1 மணி நேரம் உன் இனத்துக்கும் உன் பண்பாட்டுக்கும் உன் தலைமுறைக்கு மட்டும் செலவழின்னு. நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போய் 23 மணி நேரம், ஆனால் ஒரே 1 மணி நேரம் நம் இனம், நம் மொழி, நம் பண்பாடு, இந்த உணர்வை மட்டும்தான் நான் மக்கள்கிட்டையும் தலைமுறைகள்கிட்டையும் கேட்டுட்ருக்கேன். அதை எல்லாரும் தொடர்ந்து வழிநடத்தும் போது கண்டிப்பாக இதுக்கான ஒரு விடியல் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் பேசும்பொழுது சொன்னீர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பற்றுதலும் ஈடுபாடும் இருந்தது. இப்பொழுதும் அந்த ஈடுபாடு கண்டிப்பாக இருக்கிறது. நீங்கள் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளான சூழ்நிலைகளிலே ஜெயலலிதா கூட புலிகளை பயங்கரவாதிகள் என்பதும் என்ற அடிப்படையிலே அண்மையிலே அவர் அந்த பெங்களூர் கோர்ட்டுக்கு போகிற முதலாவது முறை போகின்ற பொழுது காவல் தேவைப்பட்ட என்ற புலிகளினால் தாக்கப்படுவார்கள் என்று தொடர்ச்சியாக இந்த புலிகளை நீங்கள் அதை நாங்கள் மறுக்கிறோம். புலிகளினால் தாக்கப்படுவது என்பது மறுக்கப்படுகிறது. ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு அது. அதையே நாம் அந்த விடயத்தை நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கணும். ஒன்று அதை மாற்றி எடுக்கவில்லை, அப்படித்தான் ஊடகங்கள் வந்திருந்தது. ஊடகங்கள் சித்தரிப்பாங்க. உங்களுக்கு பிடிக்காதவர்கள் என்னை தவறாக சொல்வார்கள், எனக்கு பிடிக்காதவர்கள் உங்களை தவறாக சொல்வார்கள். எப்போதுமே விமர்சனம் என்பது வளர்ந்தவர்கள் மீதும் பிரபலமானவர்கள் மீதும் தானாக திணிக்கப்படுகிறது, வைக்கப்படுகிறது அல்ல. அதனால் அந்த விடயத்தை நான் மறுக்கிறேன். சரிங்களா? நீங்கள் அதான் நீங்கள் எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் அப்படியான விடயங்கள் அது அப்படி பார்க்கின்ற பொழுது ஆனால் ஒரு மிக முக்கியமான விடயத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்றத்திலே சட்டசபையிலே நிறைவேற்றியிருந்தார்கள். கண்டிப்பாக இனப்படுகொலை என்ற தீர்மானங்கள் சரி, பல்வேறு விடயங்கள், போர்க்குற்றம் தொடர்பான தீர்மானமாக இருந்தாலும், பொது வாக்கெடுப்பு என்ற விடயமாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றினது வந்து மிக மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் வடமாகாண சட்டசபையிலே, யாழ்ப்பாணம் சட்டசபையிலே, வடமாகாண சட்டசபையிலே நிறைவேற்ற சில விடயங்களை நிறைவேற்றியிருக்கின்றார்கள், அங்கே உள்ள அரசியல் அடக்குமுறையை தாண்டி. ஆனால் தமிழகத்து சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது வந்து மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதற்கு ஈழத்தமிழர்கள் எப்பொழுதுமே இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்திருந்தார்னால் இன்றைக்கு நிலைமையே வேறு. நம்மளுடைய தரம், நம்மளுடைய வாழ்வியல் வந்து வேறு. ஆனால் அதற்கு பிறகு வந்து தலைமையேற்ற புரட்சித் தலைவி அவருடைய சூழ்நிலை அதை வந்து நம்ம பேச முடியாதுங்க. ஏன்னா இது அரசியல் களம் அல்ல. நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்து கனடாவில் வந்து கொளுத்தி போட்டுட்டு போகிறது அது தப்பு கிடையாது. ஆனாலும் எந்த தலைவனும் தமிழகத்தில் தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம், ஈழத்தமிழர்கள் எங்கள் உயிர் என்கிற யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் செய்தார்கள். அந்த 3 தீர்மானம்தான் இன்று உலகத்தமிழன் எல்லாம் எடுத்துக்கொண்டு மீண்டும் அடுத்த களத்துக்கு போராட்டத்தை நகர்த்தி கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய நமக்கு ஆயுதமாக இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அது நாங்கள் அதை பார்க்கின்ற பொழுது நாங்கள் அதை மிகவும் முக்கியமாக வரவேற்று கொண்டோம். ஈழத்தமிழர்கள் அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த இடத்திலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தமிழக அரசியல் என்று வருகின்ற பொழுது எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. அவர்கள் மிக மிக ஆக்ரோஷமான பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள். அதே போல என்று சொல்வது தவறு. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, அவர்களும் சில காரியங்களை செய்வார்கள். ஆனால் அண்மையிலே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சில கருத்துக்கள் வந்து அந்த இணக்க அரசியல் சார்பானதாகவே இருக்கின்றது. அப்போ தமிழகத்திலே இருக்கக்கூடிய 2 பெருங்கட்சியிலே ஒரு 2வது பெரிய கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் இந்த விஷயத்தில் ஒரு தெளிவான பார்வை வரவில்லை என்பது பலருக்கும் ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வரவில்லை என்பது உலகறிந்த விஷயம். 1. 2வது, இதே போராட்டங்களில் நிறைய கட்சிகள் இன்றைக்கி நாம் தமிழராக இருக்கட்டும், மற்ற இயக்கங்களாக இருக்கட்டும், எல்லாரும் வரணும். இது அவர்களுடைய வழிமுறை ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போராடுகிற விதம் வேற்றுப்பற்றும் மாற்றுப்பற்றும் இருக்கலாமே தவிர போராட்டத்துடைய தீர்வு என்பது எல்லோருக்கும் ஈழம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் போய் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நேற்று கூட நான் இப்போ மேடையில் பகிர்ந்து கொள்ள சொல்லும்போதே, மழையாகவும் நதியாகவும் ஊற்றாகவும் கேணித்தனியாகவும் அருவியாகவும் ஆறாகவும் ஓடி வந்தாலும் கடைசியில் சேர வேண்டிய இடம் கடலாகத்தான் இருக்கிறது. போராட்டத்தின் வடிவங்கள் மாறியிருக்கலாம், உணர்ச்சி பிளம்புகள் மாறியிருக்கலாம். ஏனென்றால் இந்தியாவில் உள்ள ஒரு காக்காவுக்கும் கனடாவில் உள்ள காக்காவுக்கும் ஒரே குணம்தான். ஆனால் இந்தியாவில் உள்ள மனிதனுக்கும் கனடாவில் உள்ள மனிதனுக்கும் குணங்கள் வேறுபடுகிறது. போராட்ட காலத்தில் அவ்வளவு உணர்வுகளின் வெளிப்பாடுகள் தான் அவர்களுடைய வழிமுறைகள் படுத்தணும். சிலது நமக்கு சரியாக தோணலாம், தோணாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அவர்கள் போராடுகிறது நியாயமா இல்லையான்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அவர்களுடைய தீர்வு என்ன என்பது, எங்கள் இனத்துக்கு ஒரு தனி ஈழம், தனி
தனி தமிழகம் தனி தாயகம் எங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறது மாதிரி தனித்த ஈழம் என்பது எங்களுடைய தாயகம் வந்துங்கிறதுல எல்லா போராட்ட அமைப்புகளும் நேர்கூட்டில் தான் செஞ்சிட்ருக்கு. அதனால் நாமளே நமக்குள்ளே இருக்கிற இது இங்கே வந்து கனடாவில் கூட பல்வேறு அமைப்புகளாக பிரிந்து தான் கிடக்கிறோம். ஆனால் பல்வேறு அமைப்புகளும் யாரையும் குறை சொல்லி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பேசுறதுக்கு யாருக்குமே அருகதை கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லாத்துடைய பயணமும் தனி ஈழம் தேவை. அதைத்தான் உலகத் தமிழர்கள் பார்க்க வேண்டுமே தவிர இருக்கிற சின்ன சின்ன இடைவெளிகளையும் பிரிவினைவாதிகளுக்கும் உள்ள புகுந்து நாமளே பெருசாக பேசினோம்னா தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்குறவர்களுக்கு இது மிகப்பெரிய பலவீனத்தை நாமளே ஏற்படுத்தி கொடுக்கறது மாதிரி ஆகிவிடும். அதைத்தான் விரும்புகிறேன். 1000 பிரிவினைவாதம் எங்கள் குடும்பத்துக்குள் இருக்கிறது, 1000 முரண்பாடுகள் இருக்கிறது, 1000 கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய தேவை ஈழம். இந்த ஈழம் என்றதை அடைவது என்ற ஒரு ஈழம் என்ற நினைவும் கனவும் எல்லாரிடமே இருக்கிறது. ஆனால் சர்வதேச அரசியல் சூழ்நிலை ஈழத்தமிழர்களுடைய இராணுவம் பலமாயிருந்த காலம் மாறிவிட்டது. ஈழத்தவர்களுடைய அரசியலும் புலம்பெயர் தமிழர்களும் தமிழகம் தான் இன்றைக்கு அந்த ஈழத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பிலே இருக்கிறார்கள். அதற்குரிய பணிகள் உங்களை போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் சொன்னது போல பல விடுதலை நோக்கின அமைப்புகள் இவற்றை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றன. சில விடயங்களிலே தாமதப்பட்டு கொண்டிருந்தாலும் இறுதி இலட்சியத்தை தமிழ் மக்கள் அடைவார்கள். ஈழம் எங்களுக்கு ஒரு சாத்தியமாகக்கூடியதாக இருக்கும். இந்த அளவு நேரம் நீங்கள் எங்களுடன் இந்த இடத்துல நானும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனி ஈழம் கிடைக்கும் என்பது முதல்ல நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் முதல்ல நமக்கான தீர்வு இங்கே வேணும். இழந்திருக்கிறோம், நிறைய விஷயத்தில் சிதைஞ்சிருக்கிறோம். இதற்கான தீர்வு வரும்போது எல்லாமே மாறும். எப்போதுமே இயற்கையின் சூழல் என்னென்னா, காலையில் மேற்கால விழுகிற நிழல் சாயந்தரம் கிழக்கால விழுந்தே தீரணும். பூமி சுரண்டு கொண்டு தான் இருக்கிறது, மீண்டும் ஆரம்பித்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. என் மக்கள் ஊன்றிய விதையில் மீண்டும் மரமும் செடிகளும் முளைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. இவை எல்லாத்தையும் பேசுகின்ற பொழுதும் எழுதுகின்ற பொழுதும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். இதை ஒரு கொள்கையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் வரலாற்று ரீதியாக பல சிக்கல்களை பார்த்துருக்கின்றோம். ஆமீனியனருடைய படுகொலையை பார்த்துருக்கின்றோம். 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதை ஐக்கிய நாடுகள் சபையை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. பலஸ்தீனத்தை பார்க்கின்றோம். அவர்களும் எத்தனையோ ஆண்டுகளாக போராடுகின்றார்கள். மிக உணர்ச்சி பூர்வமாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களிடையே தலை சிறந்த கவிஞர்கள். அவருடைய கவிதைகளை வாசிக்கின்ற பொழுது கண்ணீர் வரும், மொழிபெயர்த்து வாசிக்கின்ற பொழுது கண்ணீர் வரும். அப்படியானவர்களுடைய தொடர்ச்சியாக சர்வதேச அரசியல் சுயநலத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்ற அந்த அரசியலின் மூலம் அது நடந்து கொண்டிருக்கிறது. மற்றது கூர்டிஷ் மக்களை பற்றி பார்க்கின்றோம். அதே போல் ஈழத்தமிழர்களும் இன்றைக்கு ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள். அதாவது நானும் நீங்களும் தமிழகமும் புலம்பெயர் தமிழர்களும் தீர்மானித்த ஒரு ஈழத்தை உருவாக்கலாம் என்று சொன்னால் எங்களால் உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அந்த கணக்கு வழக்கிலே சில சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த சிக்கலிலே நாங்கள் ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறோம். சர்வதேசம், அமெரிக்காவும் இந்தியாவும் சர்வதேசமும் இதற்கு இடைஞ்சலான ஒரு சூழ்நிலையே இருக்கின்றது. அந்த இடைஞ்சலை எப்படி போக்காட்ட வேண்டும் என்றதும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. முதலாவதாக நீங்கள் சொன்னது போல் எங்களுக்கு தீர்வு என்ன என்பது தெரிய வேண்டும். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தான் என்றதை நாங்கள் அனைவருமே பூரணமாக உணர வேண்டும். அடுத்தது மூன்றாவதாக இந்த சர்வதேச முதலைகளை எப்படி நாங்கள் எங்கள் கைகளிலே போட வேண்டும். இந்த விடயங்களிலே பல அரசியல் கட்சிகள் இந்தியாவிலே உணர்ச்சி வசமாக பேசலாம். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது அமெரிக்கன் செனட்டிலேயோ அல்லது கனடிய பாராளுமன்றத்திலேயோ நாங்கள் அந்த உணர்ச்சியான பேச்சை மொழிபெயர்த்து கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது உணர்ச்சியை ஒரு கரையிலே வைத்துவிட்டு, உணர்ச்சி தேவை எங்கள் மக்களை அந்த போராட்ட சூழ்நிலையிலே அந்த சிந்தனையிலே வைத்துக்கொள்வதற்காகவும், ஆனால் ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கின ஒரு ராஜதந்திர நகர்வு செய்யக்கூடிய சில வேலைகளையும், அது உங்களை போன்ற கவிஞர்கள் அதை செய்கிறது சிரமம். அந்த துறையிலே உள்ளவர்களை எப்படி நாங்கள் அடையாளம் காண்டு இந்த போராட்டத்துக்கு இணைக்க முடியும்? இல்லை, நான் சொல்கிற ஒரே விஷயம் தான். நான் எந்த அரசியல்வாதியோடைய சார்பாகவும் நாங்கள் வரல, சரிங்களா? என்னை கூப்பிட்டு நீங்கள் நேர்காணல் பண்ணுறீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவிஞனாகவும் நான் வரல. இதுக்கு வந்தால் ஒரு கவியரங்கத்துக்கு வந்திருக்கணும், ஒரு பாட்டு மன்றத்துக்கு வந்திருக்கணும். கவிஞனாகவோ நடிகனாகவோ அரசியல்வாதியாகவோ நாங்கள் வரல. ஒரு இன உணர்வாளனாக வந்திருக்கிறேன். இங்கே நம்ம சொல்ல வேண்டியது இதை எப்படி இந்த மக்களை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டியது அப்படின்னு ஒரு அவசியம் இருக்கிறதோ, இதே அவசியம்தான் ஐநா மன்றத்தில் இது இனப்படுகொலை தான் என்பதை ஏற்றுக்கொள்ள வைப்பது முதல் வெற்றி. அதற்கு பொது வாக்கெடுக்க வைக்க வேண்டியது 2வது வெற்றி. அந்த வாக்கெடுப்பு வந்ததுக்கப்புறம் மக்களே தீர்ப்பு வழங்குறது 3வது வெற்றி. இந்த 3 வெற்றியை அரசியல்வாதிகள் செய்கிறார்களோ இல்லையோ, உணர்வாளர்கள் மக்களும் சேர்ந்தால் கண்டிப்பாக செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அப்படி அந்த தீர்ப்பு வரும்போது அந்த தீர்ப்பு தனியிலமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த அவசியமும் இல்லை.
நாங்கள் உங்களுடைய இந்த தனி ஈழத்துக்கான செய்தியுடன் நாங்கள் உங்களுடைய இந்த கலந்துரையாடலை முடித்துக்கொள்வோம். இவ்வளவு நேரம் நீங்கள் எங்களுடன் வந்து குறிப்பாக நீங்கள் ஒரு இளைஞராகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய இந்த வயசில் இவ்வளவு கவிதைகளை எழுதியிருக்கின்றீர்கள், எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. ஒரு நல்ல நிகழ்வு. நிறைய விடயங்கள் பேச வேண்டியது, ஒரு சில விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு வந்து டிவிஐ நிறுவனத்திற்கும் இதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த கெனடிய தமிழர் தேசிய அவைக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். இடைவேளைக்கு பிற்பாடு தமிழகத்திலே இங்கு வருகை தந்திருக்கின்ற இயக்குனர் கௌதமன் அவர்களை நேர்காண இருக்கின்றனர்.